பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் விவேகானந்தன் காத்திருக்கிறார். விவேகானந்தன், சொல்லுங்க, இன்றைக்கு 11:30 மணி அளவில் அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. என்ன காரணத்திற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? இது பற்றி விரிவா சொல்லுங்க விவேகானந்தன். கண்டிப்பாக, அதாவது நாம் ஏற்கனவே சொன்னோம், சசிகலா தரப்பில் ஆட்சி மன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்த பின் 2 முறை இவரை சந்தித்தார். இந்த சூழலில் அதே போல எதிரணியில் உள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையிலானையும் சந்தித்தனர். இருப்பினும் தங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குது, 124 எம்எல்ஏக்கள் தங்கள் அணியில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக எடுத்து கூறினார். அதன் அடிப்படையில் இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்படும், இன்று எங்களை ஆளுநர் அழைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது, அந்த நம்பிக்கையில் இருக்கிறோம் என்று அமைச்சர் ஜெயக்குமார் நேற்று நம்ம பத்திரிகையாளரிடம் பேட்டி அளித்து சென்றார். அதன் அடிப்படையில் இன்று ஆளுநர் இத்தனை நாள் இந்த அரசியல் பரபரப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் என எதிர்பார்த்தோம். அதன் அடிப்படையில் இன்று அழைப்பு இருக்கும் தெரிந்தது. இந்த சூழலில் தற்போது காலை 11:30 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 5 பேர், அவர் உட்பட 5 பேருக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது சந்திக்க தான் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது அடுத்து உடனடியாக அமைச்சரவைக்கு பதவி பிரமாணம், ஆட்சி அமைக்க உடனடியாக அழைத்திருக்கார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. முதல் கட்டமாக 11:30 மணிக்கு ஒரு சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது சில விஷயங்கள் அவர்கள் பேசப்படும். கவர்னர் தரப்பிலிருந்து அவர்கள்ட்ட சில விளக்கங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கலாம். அதாவது இந்த விஷயம் இறுதி வடிவத்தை எட்டியிருக்கிறது. இரு தரப்பிலிருந்தும் தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு என்று சொல்லி வருகிறார்கள். ஆகையால் ஆளுநர் ஒவ்வொரு நகரையும் ரொம்ப கவனமாக நகர்த்தி வருகிறார். அந்த அடிப்படையில் இந்த முடிவை எடுக்க வேண்டிய சூழல், அந்த சூழலில் அவர் இருப்பதால் இறுதியாக சில விளக்கங்களை பெறலாம். அதன் அடிப்படையில் 5 பேருக்கு மட்டுமே, அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 5 பேருக்கு மட்டுமே இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் ஆளுநர் அவர்களிடம் சில விளக்கங்களை கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே அதன் பிறகு ஆட்சி அமைக்க அவர் அழைப்பு விடுக்கலாம். இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது இந்த சந்திப்பில் ஆளுநர் கேட்கும் இந்த விளக்கங்களுக்கு அவர் திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கலாம். அப்படியே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும் பட்சத்திலும் அதன் பிறகு, அதாவது பதவி பிரமாணம் செய்யப்பட்டு திரும்ப சட்டசபையில் பெரும்பான்மை இருவருக்கும் நிரூபிக்க வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்திலும் கவர்னர் தெளிவாக இருப்பதாக தெரிகிறது. இந்த சூழலில் தான் இந்த 11:30 மணிக்கு இந்த ஐவருக்கும் அந்த சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியுள்ளார். இந்த சந்திப்பில் அவர் முக்கிய சந்திப்பாக கருதப்படுகிறது. இதில் ஆளுநர் சில விளக்கங்களை இவரிடம் கேட்டு பெறுவார் என தெரிகிறது. விவேகானந்தன், இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட 5 பேரை சந்திப்பதற்காக ஆளுநர் நேரம் ஒதுக்கி இருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய 4 பேர் யார்? அந்த விவரங்கள் ஏதாவது இருக்கா? அந்த விவரம் இதுவரை வெளியிடவில்லை. முதற்கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அழைப்பு என்ற அந்த ஒரு அறிவிப்பு நமக்கு உடனே தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த விவரங்களை சொல்லிக் கொண்டிருக்கும். மேலும் 5 என்பது அது முக்கிய அவர்கள் அமைச்சர்கள், இந்த தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், செங்கோட்டையன் உள்ளிட்ட இந்த 4 அதில் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இருக்கும். அந்த 11:30 மணிக்கு இந்த சந்திப்பில் முக்கிய ஏற்கனவே நேற்று ஒரு 12 பேருக்கு நேற்று சந்திப்புக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அணியில் அதிலிருந்து முக்கிய ஒரு 5 பேர் தான் எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒரு 5 தான் இந்த சந்திப்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அப்போ முக்கிய முடிவுகளை தங்களது அணியில் தரப்பில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய மேலும் ஒரு 4 வரை அவர் அழைத்து வர வாய்ப்பு உள்ளது. அதன் அடிப்படையில் இவர் இந்த சந்திப்பு நேரம் ஒதுக்கினால் அதன் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும். இந்த சந்திப்புக்கு மட்டுமே இந்த அழைப்பு இருப்பதால் அடுத்த கட்டமாக அவர் எதிரணியான முதல்வர் பன்னீர்செல்வம் அணியிலும் யாரேனும் இருவருக்கு ஒரு சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்து நமக்கு தெரிய வரும். முதல் கட்டமாக இந்த 11:30 மணிக்கான முதல் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது.